தமிழக வெற்றிக் கழகம் நம்ம தளபதி விஜயோட அரசியல் கட்சி 2026 தேர்தலில் தனித்து தாண்டா போட்டி. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் அதிமுக கூட்டணி கிடையாது, பிஜேபியோட பி டீமும் கிடையாது. எங்களுக்கு எதிரி மக்களுக்கு துரோகம் செய்கிற இந்த ஆளும் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் தான். அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆவேசமாக பேசுகிறத நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படியெல்லாம் நம்ம சிஎம் ஸ்டாலின் மேலேயும் திமுக கட்சி மேலேயும் அவதூறாக நிறைய விஷயங்களை விஜய் அவர்கள் மேடையில் சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்த நம்ம உடன்பிறகுலாம் பயங்கர காண்டில் இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடுநிலையால் நிறையா மக்கள் பார்த்தீங்கன்னா விஜயவே விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க. அதாவது விஜய் அவர்கள் இன்றைக்கி இந்த சேவை பண்ணுறதாகட்டும், இல்லை என்கவுண்டரில் உயிர் பலி போன அந்த குழந்தைகளின் குடும்பத்தாராகட்டும், அவங்கள போய் பார்க்குறாரு அப்படின்னா அரசியல் நோக்கத்தோடு தான் பார்க்குறாரு அப்படிங்கிற அந்த கடுமையான விமர்சனம் வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தில் சூர்யா தான் கிரேட்டு. ஏன்னா சூர்யாவுக்கு அரசியலுக்கு வரணுங்கிற எந்த ஒரு ஆசையும் இல்லை, அதற்குரிய அறிகுறியையும் அவர் சொல்கிறதில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் என்ன மாதிரியான சமூக சேவையில் ஈடுபடுறவரோ அதை சூர்யா பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. இத்தனைக்கும் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு அறக்கட்டளை போதும் சூர்யா ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளை படிக்க வைத்து அதிகாரிகளாகவும் அரசியல்வாதியாகவும் நல்ல நல்ல பொறுப்பில் உட்கார வச்சிருக்காரு நம்ம சூர்யா அவர்கள். ஸோ விஜய் அரசியலுக்கு வந்ததை விட சூர்யா அரசியலுக்கு வந்தால் தான் அது சரியானதாக இருக்கும், பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் அவ்வளவு உதவி பண்ணுற ஒரு மனித நேய பண்பாளரான சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டாரு. ஆனால் தன்னுடைய சுய லாபத்துக்காக தான் முதல்வராக வேண்டும் அப்படிங்கிற அந்த அரசியல் ஆசைக்காக விஜய் பண்ணுற இந்த மாதிரி உதவிகளை நீங்கள் ஏன் பெருசாக ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் இந்த நடுநிலை ரசிகர்களாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், முதல்வர் ஆகிறது அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அரசியல் கட்சியை துவங்கியுள்ள விஜய்க்கு பதிலாக சூர்யா எவ்வளவோ பொருத்தமானவர், அரசியலுக்கு தகுதியானவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.